தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் போடப்பட்டுள்ள பூத் கமிட்டிகளில் 25,000 கமிட்டிகள் வந்து போலியானவை அப்படிங்கிறது தெரிஞ்சு நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் வந்து அப்செட் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிருக்குது. கடந்த தமிழ்நாடுல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தாவேகா தன்னோட பலத்தை வந்து நிரூபிக்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தமிழ்நாடு முழுவதும் அடிக்கட்டமைப்பை வந்து வலுப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வரக்கூடிய தேர்தலுக்கு முன்பு பூத் கமிட்டியை வந்து முழுவதும் நிரப்பணும், தமிழ்நாடு முழுவதும் பூத் கமிட்டியில போடணும் அப்படின்னு விஜய் உத்தரவிட்டதன் அடிப்படையில மாவட்ட செயலாளர்கள் எல்லா பகுதிகளிலுமே பூத் கமிட்டி அமைச்சிருக்காங்க. பூத் கமிட்டி அமைச்சு அது தொடர்பான அந்த பட்டியலை வந்து புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் கிட்ட கொடுத்துருக்காங்க. புஷி ஆனந்த் என்ன பண்ணியிருக்காருன்னா, நடிகர் விஜய்கிட்ட இந்த பட்டியலை கொடுத்து எல்லா இடத்துலையும் எல்லா மாவட்டத்திலையும் ஏராளமான தேவையான அளவுக்கு பூத் கமிட்டிகள் போடப்பட்டுருச்சு. இனிமேல் நீங்கள் வந்து பிரச்சாரத்துக்கு போக வேண்டியதா, மதுரை மாநாடு முடிச்சதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போறீங்க. சுற்றுப்பயணம் செய்யும் போது இந்த பூத் கமிட்டிகள் மூலமாக நம்மளுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஆதரவு கிடைக்கும். அதனால வந்து கிரவுண்ட் லெவலில் நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கியாச்சு. அதனால இனிமேல் நம்ம கவலைப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து புஷி ஆனந்த் விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு. விஜய் இந்த தகவலை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. மகிழ்ச்சி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த பூத் கமிட்டிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து போடப்பட்டிருக்குது, யாருக்கு என்னென்ன விதமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட இந்த பட்டியலை கொடுத்துருக்காரு. ஜான் ஆரோக்கியசாமி அந்த பூத் கமிட்டி லிஸ்ட்டை வாங்கி கிராஸ் செக் பண்ணியிருக்காரு. கிராஸ் செக் பண்ணும்போது தான் ஒரு பெரிய அதிர்ச்சியான தகவல் தெரிஞ்சிருக்குது. என்னன்னா, புஷி ஆனந்த் கொடுத்த அந்த பூத் கமிட்டி லிஸ்ட்ல கிட்டத்தட்ட 25,000 பூத் கமிட்டிகள் போலியானது. அதாவது அங்கே ஆளே போடலை, ஆனால் ஆள் போட்டதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது லிஸ்ட்டை வந்து கணக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த விஜய் என்ன பண்ணியிருக்காருன்னா, புஷி ஆனந்தை கூப்பிட்டு என்ன இது இப்படியெல்லாம் வந்து என்னை ஏமாத்துறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. உடனே இவர் என்ன சொல்லி, இல்லை எனக்கு தெரியாது, மாவட்ட செயலாளர் கொடுத்த லிஸ்ட்டு அப்படின்னு நான் அவங்ககிட்ட கொடுத்தேன், நான் மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கள் யாரெல்லாம் வந்து இந்த போலி பூத் கமிட்டிகளோட உள்ள பட்டியலை கொடுத்தாங்களோ அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் வந்து சென்னைக்கு வர வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தலைவர்கிட்ட வந்து என்னை வந்து தேவையில்லாமல் அசிங்கப்படுத்திட்டீங்க, உங்களை நம்பினதுக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி புஷி ஆனந்த் வந்து பயங்கரமாக பேசி மாவட்ட செயலாளரை அனுப்பியிருக்காரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த் இவர்கிட்ட எல்லாத்தையுமே என்ன சொல்லியிருக்காரு, இந்த அடிப்படையிலே வந்து சரியில்லாத மாவட்ட செயலாளர்களை உடனே மாற்றுங்க. அதாவது அதிகமாக யாரெல்லாம் பூத் கமிட்டிகள் போட்டிருக்காங்க, போலியான பூத் கமிட்டிகளை போட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட கூட கூப்பிட்டு விசாரணை நடத்துங்க, விளக்கம் கேளுங்க, எதனால இந்த மாதிரி போலி பூத் கமிட்டி லிஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னு விளக்கம் கேளுங்க. அந்த விளக்கம் வந்து ஏற்கக்கூடியதா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள மாவட்ட செயலாளர்களை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த நடவடிக்கைகளை வந்து மதுரை மாநாட்டுக்கு முன்னாடியே எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் இப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமி, புஷி ஆனந்த் எல்லாருமே சேர்ந்து இப்போ அதுக்கான பணிகளில் ஈடுபட்டிருக்கா சொல்லப்படுது. அதனால விரைவில் தமிழக வெற்றி கழகத்தோட மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த விஷயத்துல பூத் கமிட்டி தான் வந்து ஒரு கட்சியோட ஆணிவியர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த விஷயத்துல ரொம்ப போலியான ஒரு பூத் கமிட்டி லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறது விஜய் வந்து ரொம்ப அப்செட் ஆகியிருக்குது. வரக்கூடிய தேர்தலில் இவங்க வச்சு நம்ம எப்படி தேர்தலை சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்க விஜய் புஷி ஆனந்த்கிட்ட இனிமே வந்து ரொம்ப கரெக்டாக நடக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட வந்து பேசுங்க, கலந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனால புஷி ஆனந்துக்கு இது பெரிய ஒரு இதை கொடுத்துருக்கு, நெருடல் கொடுத்துருக்கு. இதனால வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ளேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுது. ஆனாலும் மதுரை மாநாட்டுக்கு முன்னாடி இந்த குழப்பங்கள் அனைத்தையும் சரி செய்யணும்னு விஜய் சொன்னதுனால அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கதா சொல்லப்படுது. இந்த விவகாரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்கள்.